ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டீஸ் கிச்சனில் காலிஃப்ளவர் எக் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம குழந்தைங்களுக்கு கிளறின சாதம் மாதிரி கூட கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ அதுக்குன்னு ஒரு சின்ன காலிஃப்ளவரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் சுடு தண்ணியில் பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்பலாம் வதங்க வேணாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் இதோட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து காலிஃப்ளவரை சும்மா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துருக்கிறதுனால காலிஃப்ளவர் 50% ஆல்ரெடி குக்காக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். நான் 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். சேர்த்து இதை நல்லா நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு போடுறதுக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1லேருந்து 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரோஸ்ட்டுக்கு இதுதான் மசாலா. இப்போ பாருங்கள், காலிஃப்ளவர் கொஞ்சம் ரெடி ஆகிடுச்சு. இதில் 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்து சும்மா ஒரு 2 மினிட்ஸ் டாஸ் பண்ணி எடுத்தோன்னா முடிஞ்சுது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.